வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபிஷ் டேங்க் தான் பண்ண போகிறோம். இது வந்து மினரல் வாட்டர் கேனை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரீஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதே மாதிரி ஃபிஷ் டேங்க் வந்து வேறு வித்தியாசமாக வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் அடுத்தடுத்து போட ட்ரை பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நாம் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து மினரல் வாட்டர் கேன் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இது வந்து மினரல் வாட்டர் கேன் போடுறவங்ககிட்ட தான் இதை வந்து நான் வாங்கிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா சொன்னாங்க, நான் வந்து வாங்கிக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் புது கேனாகவே வாங்கிக்கோங்க, அப்போனா தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து மூடியையும் ஃபிட் பண்ணி அங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து இதை வந்து படுக்க வசத்தில் தான் இந்த மாதிரி வைக்க போகிறோம். வச்சா நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து மேல் பகுதி இருக்குது பார்த்திங்களா, மேலே வந்து இந்த பகுதியிலனா வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிஷ் டேங்க் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நல்லாவே இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து கார்ட்போர்டில் இந்த மாதிரி வச்சு நான் வெட்டுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் வந்து உழுகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சு வெட்டுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்ஸா பிளேடை வந்து யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் வெட்டிக்கோங்க. டேரெக்டாக வந்து நீங்கள் கத்தி அப்ளை பண்ணி வெட்டுறீங்க அப்படின்னா அது வந்து வழுகி கையில் கூட வெட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் போல் வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் போல் வெட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து கத்தி யூஸ் பண்ணி வெட்டுங்க. அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே வெட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கத்தி யூஸ் பண்ணி வெட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே இந்த மாதிரி லைட்டாக வச்சாலே போதும், வெட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அளவு வந்து பார்த்துக்கோங்க. அளவு பார்க்குறதுக்காக வந்து நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒயிட் போர்ட் மார்க்கரை வச்சு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு வெட்டிக்கலாம். அப்படின்னா தான் வந்து எல்லா பகுதியும் வந்து சமமாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி அந்த சைடும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் நடுவில் உள்ள அந்த இதை வந்து கேப் வந்து விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அதுதான் டிசைன் வந்து அழகாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக அந்த வளைவு மாதிரி இருக்குல்ல, அதை வந்து விட்டுட்டு வெட்டணும். இப்போ வந்து நம்ம வந்து அளவு வந்து வச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம கத்தியை யூஸ் பண்ணி அப்படியே ஒவ்வொன்றா வந்து வெட்ட போகிறோம். நீங்கள் மெழுகுவர்த்தியை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹீட் ஏற்றி வெட்டாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படி வெட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கருப்பாக தெரியும், அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் டைரெக்டாகவே கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெதுவாக வெட்டினாலே போதும், அழகாக வந்து வெட்டிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே 3 இது வந்து வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு இதில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இது நல்லா கரெக்டாக நிற்கும், இல்லைன்னா வந்து இது வந்து உருளும். ஸோ அதுக்காக இதை வந்து நம்ம ஒரு டேபிளில் வந்து நான் அந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மூடியை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வாட்டர் கேன் மூடி தான். இதை வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து ஒரு 6 இது வச்சுக்கோங்க, இல்லைன்னா 4 கூட வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், உருளாமல் இருக்கும். நீங்கள் வந்து மரக்கட்டை இருந்துச்சு அப்படின்னா மரக்கட்டை கூட கீழே கூடி வச்சுக்கலாம், அது வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மூடியை வந்து வச்சுட்டு இதை வந்து எல்லாத்தையும் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிடுறேன். அப்படி ஒட்டிட்டிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்காக நீங்கள் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க, அப்போனா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கை வந்து நம்மளுக்கு மேலே வந்து வைக்கலாம். இப்போ வச்சிங்கன்னா தெரியும், நல்லா நீட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து டேங்க் வந்து சூப்பராக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம தண்ணி தான் ஊற்ற போகிறோம். நான் வந்து உப்பு தண்ணி தான் இதில் வந்து ஊற்றுறேன். இங்கே வந்து நல்ல தண்ணியில் வந்து மருந்து வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் உப்பு தண்ணி வந்து ஊற்றுறேன். இந்த மாதிரி உப்பு தண்ணி வந்து ஊற்றியாச்சு. இது அடிகொலா தண்ணி. இதை வந்து நீங்கள் எவ்வளோ வேணும்னா கொஞ்சம் அறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எல்லாம் செட்டப்பும் முடித்த பிறகு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த அளவு வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலி குண்டு, கலர் குண்டு, அதுக்கடுத்து கூழாங்கல் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். கலர் கல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கலர் கல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கலர் வந்து கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து மீனுக்கு கூட அஃபெக்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி கோலி குண்டு இந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அதுவே நல்லா அழகாக இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிஷ் டேங்க்கில் வந்து அடியில் வந்து போட்டுக்கலாம். இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி வச்சு நான் வந்து கீழே வந்து போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் வந்து செடி வந்து தண்ணியில் வளரக்கூடிய செடிகள் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லா கல்லையும் வந்து கொஞ்சம் அடியில் வந்து அழகாக வந்து இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ மேலே கூடி இருந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நீட்டாகவே இருக்குது. ஃபிஷ் டேங்க் வந்து சூப்பராகவே இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து மீன் தான் விட போகிறோம். மீன் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இது நம்ம வளர்க்குற மீன் தான், நான் கீழே வளர்த்த மீன். இது வந்து குட்டி போட்டு கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு. இதுதான் நம்ம வந்து மாலி தான் விட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 மீன் கிட்ட இருக்குது. இதை வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளக்க வந்து விட்டுறலாம். இது வந்து இந்த சைடு வந்து விட்டுக்கோங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மீன் வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து அதுக்கடுத்து தண்ணி தேவை அப்படின்னா இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. அப்படி ஊற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக இருக்கும். அது போக வந்து நீங்கள் எந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி சூப்பராகவே ஆயிரும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தண்ணி வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முக்கால்வாசி தண்ணி ஊற்றியாச்சு. அப்போ போல் கரெக்டாக நல்லா இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபிஷ் வந்து நீங்கள் எடுக்கணுன்னாலும் பிரச்சனை இல்லை. வந்து நீங்கள் வந்து அந்த பெரிய இதில் வந்து வலையை வச்சு நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய கேப் வந்து பெருசாக தான் இருக்குது. ஸோ அதுக்காக நல்லா தான் இருக்கும். நீங்கள் இந்த லெவலுக்கு வந்து ஃபிஷ் டேங்க் வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 வந்து வந்துடும். இது வந்து நம்ம மினரல் வாட்டர் கேனில் வந்து செஞ்சனால வந்து நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஒரு 100 வந்து இதை வந்து அழகாக வந்து நம்ம பண்ணிடலாம். நீங்கள் மினரல் வாட்டர் கேன் போடுறவங்ககிட்ட வந்து வாங்குங்க கேனு. அப்போங்க போல் வந்து உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் வரும். அதுபோக வந்து இப்போ மீனுக்கும் நல்லா நீந்துறதுக்கும் நல்லா இருக்குது. நல்லாவே விளாண்டுக்கிட்டு இருக்குது. சூப்பராகவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டேங்க்கு. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நான் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். இதில் வந்து ஒரு 15-20 மீன் கிட்ட சின்ன சின்ன மீன்களை வந்து நீங்கள் நல்லா வளர்க்கலாம். அதுக்கு தாராளமாக இருக்கும் ஸ்பேஸு. நீங்கள் ஃபிஷ் டேங்க் வந்து சின்னதாக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நல்லாவே இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் வாட்டர் ஃபவுண்டைன் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க நம்ம இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நான் ஃபிஷ்ஷை காமிச்சு கொஞ்சம் மியூசிக் ஆட் பண்ணி நான் காட்டுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.